அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா தேல் கொடுக்கு மூலிகை தான் பார்க்க போகிறோம். இதனுடைய வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா தேல் கொடுக்கி, ஆனை வணங்கி, தேல் கொடுக்கு இந்த மாதிரி பெயர்களில் வந்து அழைக்கப்படுது. ஆசிய கண்டத்தை பூர்வமாக கொண்ட ஒரு மூலிகைனம் மற்றும் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் அந்த காலத்தில் அதிக அளவு விசகடிகளுக்கு பயன்படுத்திய ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இத்தாவரம் பார்த்திங்கன்னா ஒரு கலைச்செடியாக ஒரு ஊடு பயிராக வந்து வளரும் ஒரு ஆற்றலுடையது. இவை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 சென்டிமீட்டர்லேருந்து 50 சென்டிமீட்டர் வந்து தாராளமாக வளரும். நீர்ப்பாங்க நிலைகளில் வந்து சிறப்பாக வளரும். இதனுடைய தண்டு பகுதிகள் பார்த்திங்கன்னா முடிகள் அடர்ந்து நீள் சதுர வடிவில் முட்டை போன்று இலைகளை கொண்டு காணப்படும். இதன் பூக்கள் வெள்ளை நிறத்தில் சிறியதாகவும் பச்சை புள்ளிகளை கொண்டும் 5 மகரந்த பை அந்த மாதிரி அமைப்பில் வந்து இயல்பாக காணப்படும். இதனுடைய பூக்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தேலின் கொடுக்கின் வடிவத்தை போன்றுள்ளதனால இதுக்கு வந்து அழைக்கப்படுது. இந்த தேல் கொடுக்கு மூலிகை பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லா பகுதியிலுமே வந்து ஒரு சாக்கடை நீர்கள், தேங்கிய நீர்கள் இந்த மாதிரி இடங்களில் வந்து நல்லா சிறப்பாக வந்து வளரும். மற்றும் பார்த்திங்கன்னா மண்ணை சுத்திகரிப்பதில் மிகப்பெரிய ஒரு பங்கு பார்த்திங்கன்னா தேல் கொடுக்கு. ஆனால் தேல் கொடுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூலிகைகள் வந்து அழிந்து வந்து கொண்டிருக்கும் மூலிகைன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு 2 வகையாக வந்து பிரிச்சிருக்கிறாங்க. அதாவது தேல் கொடுக்கு பார்த்திங்கன்னா பெருந்தேல் கொடுக்கு மற்றும் பார்த்திங்கன்னா சிறுந்தேல், அதாவது சிறுதேல் கொடுக்கு இந்த மாதிரி பெயர்கள்லையும் மற்றும் வகைகள்லையும் பொதுவாக வந்து காணப்படுது. தேல் கொடுக்கோட மூலிகைகளில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வேதிப்பொருட்கள் காணப்படுதாம். அதாவது இன்சிடின், எக்டினின், சுபினின், ஈலின் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏராளமான வேதிப்பொருட்கள் வந்து காணப்படுதாம். அதனாலே பார்த்திங்கன்னா இவை வந்து பூச்சிக்கடியால் தோன்றும் விஷத்தை முறிக்கும் ஆற்றல் உடையதாகவே வந்து சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த தேல் கொடுக்கும் மூலிகை பார்த்திங்கன்னா மாந்திரிகத்தில் பார்த்திங்கன்னா அதிக அளவு எதுக்கு பயன்படுத்தப்படுறாங்கன்னா 2 பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா சண்டை உருவாக்குறதுலையும் அந்த சண்டையை வந்து சரி பண்ணி வைக்கிறதுலையும் தேல் கொடுக்கோட வேர் வந்து அதிக அளவு மாந்திரத்தில் பயன்படுத்த சொல்லப்படுது. ஒரு குடும்ப சண்டையாகட்டும், வீட்டில் வந்து அரசர்கள் எடுத்துக்கலாம், அரசர்கள் பகைவர்களுக்குள்ள சண்டையை உருவாக்குறதும் சண்டையை வந்து சேர்த்து வைக்கிறதும் இந்த தேல் கொடுக்கோட வேரை வந்து அந்த காலத்தில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த ஒரு குறிப்பு பேசுவில் கிடச்சி அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அடுத்து இதோட மருத்துவ பயன்கள் அப்படின்னு பார்த்தோமா, இந்த தேல் கொடுக்கு மூலிகையோட வேரை மட்டுமே எடுத்து சுத்திப்படுத்தி அதை கஷாயமாக காய்ச்சி பருவதால் பாலுணர்வு சுரப்பிகள் வந்து தூண்டப்படுவோம். அப்புறம் இதோட தேல் கொடுக்கோட வேரை சுத்தப்படுத்தி துண்டாக கட் பண்ணி அதோட மிளகு பொடி, உப்பு, அப்புறம் 1 டம்ளர் தண்ணி எல்லாம் விட்டு காய்ச்சி அதை வந்து உள்ளுக்கு கொடுக்குறப்ப காணாக்கடி, பூச்சிக்கடி, பாம்புக்கடி, தேல்கடி விஷங்கள்லாம் முறிக்கும் ஆற்றலுடையதாக சொல்லப்படுது. இதோட இலைகள் வந்து மேல் பூச்சா பூசுகிறப்ப விஷக்கடிக்கு மேல் பூச்சாவும் பூசலாம். அதோட வீரியத்தன்மை வந்து குறையுமாம். தேல் கொடுக்கும் மூலிகையோட இலைகளை கொண்டு தயாரிக்கப்படும் தேநீர் பார்த்திங்கன்னா மணல்வாரி அம்மைக்கு வந்து மிக சிறந்த மருந்தாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மூலிகையினோட வேறு மற்றும் இலையை கொண்டு தயாரிக்கப்படும் ஒரு தேநீர் பார்த்திங்கன்னா இருமல், சளி, காச நோய்க்கு வந்து அதிகளவு பயன்படுத்தப்படுதாம். பூச்சிக்கடியால் ஏற்படும் தடிப்பு, வீக்கம், கீரல், அரிப்பு போன்ற பகலில் பார்த்திங்கன்னா குறைந்து இரவு நேரங்களில் அதிகரித்து ஒருவித நமைச்சலை உண்டாக்கும் ஒரு சில நோய்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த தேல் கொடுக்கோட இலைகளும் வேர்களும் அந்தளவுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுதாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அலர்ஜின்னு சொல்லுவாங்க. காலையில் பார்த்திங்கன்னா நல்லா உடம்பு இருக்கும், சாயந்தரம் தூங்குற பார்த்திங்கன்னா மேல் முழுக்கும் பார்த்திங்கன்னா சிகப்பு புண்கள் மாதிரி ஒரு அலர்ஜி மாதிரி உருவாகும். அந்த மாதிரி நிலைகளுக்கும் பார்த்திங்கன்னா இதோட இலைகளும் வேறு வந்து அரைச்சி நேரடியாக பற்று போடலாமா. இதெல்லாம் வந்து தேல் கொடுக்கையோட மிக சிறந்த ஒரு பயன்களாக சொல்லப்படுது. ஆனால் இந்த தேல் கொடுக்க பார்த்திங்கன்னா அதிகளவு ஒவ்வாமைக்கு வந்து ஆதி காலத்தில் அதிகம் பயன்படுத்தியிருக்கிறாங்க. மாந்திரிகத்தில் ஒரு சண்டை உருவாக்குறதுக்கும் பிரிக்கிறதுக்கும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா தேல் கொடுக்குற மூலிகை நம்ம வந்து முழுசாக அழிஞ்சிட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா ஆண்மைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு இந்த தேல் கொடுக்காத விதைகளை வந்து அதிகம் பயன்படுத்துவதாக சொல்லப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிடைச்ச வரைக்கும் குறிப்புகள் எல்லாம் சொல்லிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த குறிப்புகளை வேறு ஏதாவது தெரிஞ்சு நான் மறக்காம காமெண்ட்னு சொல்லுங்கள். இந்த மூலிகை நீங்கள் பயன்படுத்தணுன்னா மருத்துவ ஆலோசனை பண்ணி பயன்படுத்துங்க. ஏன்னா அதிக அளவு வந்து வீரியம் மிக்க ஒரு வேதிப்பொருட்களை உடைய ஒரு மூலிகைனம் இதுவாக இருக்கும். நன்றி.